இந்த numerical இது ஒரு equilateral triangle. Three similar charges are kept at the vertices of a equilateral triangle. So find electric field intensity at the centroid P. So this is the centroid. நம்ம எல்லாம் தெரியும் electric centroidனா இந்த distance 2/3 of this total length, இது 1/3 of this total length. இது வந்து 2/3, இது 1/3, இது 2/3, 1/3 இருக்கும். So electric field due to A at P. At P is equal to 1/4 pi epsilon naught. இது source charge. இது Q1 ன்னு வச்சுக்கோம். Q1 இது Q னே வச்சுக்கலாம் நம்ம 1 microcoulomb. So where Q is equal to 1 microcoulomb, Q is equal to 1 microcoulomb, Q is equal to 1 microcoulomb into Q divided by A P square. A P distance square. இது positive, so direction will be like this. ஏன்னா இது positive, இங்கே ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறோம், பாசிட்டிவ் பஸ்ஸிங்க, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இட் வில் பி அலாங் ஏபி. இதை நம்ம எப்படி எழுதலாம்? கே, இதை கேன்னு எழுதலாம். இதை கேன்னு 1/4 pi epsilon naught K into Q by A P square along AP. Okay. Electric field intensity at point B due to B at P is equal to 1/4 pi epsilon naught 0 K ன்னு எழுதலாம். In the distance, see in the distance is same, centroidல உள்ள distance. இதோட total distance இது 2/3 இருக்கும். centroidனா all the bisectors இது bisect பண்ணும், இது சென்டரில் இருக்கும். So this distance, or we can say for equilateral for centroid, AP is equal to BP is equal to CP. So K into இங்கே சார்ஜ் இங்கே Qனா இதுவும் Q தான், ஏன்னா ரெண்டும் ஒரே மைக்ரோகூலும் தான், into Q divided by AP square, BP square. Okay, AP, so we call it as X. So this will be X square. And EC, what is EC? Electric field at P due to 1 microcoulomb kept at C, that is K 1/4 pi epsilon naught into charge எவ்வளவு? 1 microcoulomb divided by C P whole square. டைரக்ஷன் இங்கே எங்கே இருக்கும்? இது பாசிட்டிவ், ஸோ இந்த பாசிட்டிவ் இதை இந்த பக்கம் புஷ் பண்ணும். ஸோ இது பாசிட்டிவ் இதை இந்த பக்கம் புஷ் பண்ணும். ஸோ திஸ் வில் கோ இன் ஆல் 3 directions. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட், இப்படி ஒன்று ப்ளஸ் இப்படி ஒன்று. இது இப்படி நம்ம இந்த பாயிண்ட் பிலேருந்து இப்படி எழுதிக்கிறோம், இங்கேருந்து இப்படி போகிறது நம்ம இப்படி எழுதிக்கிறோம், இதை இப்படி எழுதிக்கிறோம். ஸோ ஆல் ஆர் ஹேவிங் ஈக்குவல் மேக்னிடியூட். ஏன்னா சிபி கேக்யூ ஆர் வி கேன் கால் இட் அஸ் இ நாட். ஏன்னா சிபி திஸ் வில் பி ஃப்ரம் இந்த ஃபோர்ஸ் எங்கே இந்த பக்கம் இருக்கும், திஸ் டைரக்ஷன். இசி டியூ டு திஸ் ஒன் வில் கோ அலாங் சிபி. ஸோ நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ வி கேன் சே தெர் இஸ் ஒன் ஃபோர்ஸ் லைக் திஸ் இ நாட் due to this one here. ஏன்னா எல்லாத்தோட மேக்னிடியூட் சேம், EB, EA, EC. So this is E dot, this also E dot. So இதில் பார்க்குறோம் நம்ம, இதில் E dot இதோட மேக்னிடியூட் E dot, இதுக்கு ரெண்டுத்துக்கு உள்ள ஆங்கிள் எவ்வளோ வரும்? இதுக்கு see in an equilateral triangle இருக்கும்போது இது this will be 60 degree and this will be 120 degree. So this is 120 degree. So இதுக்கும் உள்ளது இது 120 தான், இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும்? இதுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன? சேம் ஆங்கிள் தான் எங்கேயும் இருக்கும், 120 degree. So this will be 120
டிகிரி. ஈக்குவலி ஆப்போசிட் ஆங்கிள், இது ரெண்டுத்துக்கு இடையிலேருந்து ஈக்குவலி ஆப்போசிட். இங்கே என்ன இருக்குதோ அதே ஆங்கிள் தான் இங்கே இருக்கும். எப்படி இப்படி இருந்துட்டால் இது 120 இதுவும் 120 தான் இருக்கும். ஸோ 120 டிகிரி. ரெண்டு வெக்டர் ஈக்குவல் வெக்டராக இருந்து ரெண்டு வெக்டர் ஈக்குவல் வெக்டராக இருந்து அது ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் ரிசல்டன்ட் எந்த வழியாக போகும்? திஸ் வில் பி ரிசல்டன்ட் ஆஃப் ஸோ வி கால் இட் இஸ் ரிசல்டன்ட் 1. ஏன்னா இதுக்கும் இதோட ரிசல்டன்ட் இதோட இதில் ரிசல்டன்ட்னா டோட்டல் மூணுத்துக்கு சேர்ந்தது. ரிசல்டன்ட் ஆஃப் திஸ் 2 இஸ் ஈக்குவல் டு திஸ் வே 120னா 60 டிகிரியில் போகும். ஸோ திஸ் இஸ் 60, திஸ் இஸ் another 60. ஸோ நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் 2 வெக்டர்ஸ்? ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். லா ஆஃப் parallelogram forces. ஒன்று இப்படி போகுது, ஒன்று இப்படி போகுது. இதை தூக்கி இங்கே போட்டுக்கோம், complete the parallelogram. இதை தூக்கி இங்கே போட்டுக்கோம், complete the parallelogram. The diagonal indicates the resultant of these two, which is 120 degree. ஸோ டயகனல் என்ன வரும்? டயகனல் இட் மீன் திஸ் இப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம், இப்படியும் கால்குலேட் பண்ணலாம், இதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரிசல்டன்ட் என்ன வரும்? த ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு E0 ஸ்கொயர், ஒன்னோட ஸ்கொயர் ப்ளஸ் அனதரோட ஸ்கொயர். ரெண்டு இருக்கு இல்லையா, இது ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு வெக்டர் செகண்ட் வெக்டர் மேக்னிடியூட் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள். இந்த ரெண்டு வெக்டருக்குள்ள ஆங்கிள் எவ்வளவு? 120 டிகிரி. 120 டிகிரி. இது வெக்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக +1ல் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் காஸ் 120 எவ்வளோ வருது? ட்ரிக்னாமெட்ரியிலே எது எக்ஸ்பிளைன் பண்ணுறது? காஸ் 120 இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 ப்ளஸ் 13 எழுதலாம், ஆர் காஸ் 180 மைனஸ் 60 இப்படி எழுதலாம். பை இது ஒரு பை, ரெண்டு பை, மூணு பை, 4 பை வந்துன்னா இது சேஞ்ச் ஆகுது, காசாக தான் இருக்கும். இந்த ஆங்கிளை தூக்கி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ், இங்கே மைனஸ் அந்த ப்ளஸ்ஸில் ஆங்கிள் தூக்கி எழுதுகிறோம். 180 மைனஸ் 60 எந்த குவாட்ரண்ட்டில் வருது? 180, திஸ் இஸ் 180னா திஸ் இஸ் 90, திஸ் 180 மைனஸ் 60 செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து நெகட்டிவ். இன்கேஸ் ஆல் ஸ்கூல் டு காலேஜ், ஸோ சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், ஸோ காஸ் வில் பி நெகட்டிவ். காஸ் 160யோட வேல்யூ என்ன வருது? காஸ் 60யோட வேல்யூ, ஸோ 60னா இங்கே 30 வரும், √3 இங்கே வரும், 1:2. காஸ் 60 இஸ் ஈக்குவல் டு half, which is equal to minus half. So cos 120யோட வேல்யூ minus half. So this we can write 2E0 square ரிசல்டன்ட்டோட இந்த ரிசல்டன்ட் இந்த லென்த் ரிசல்டன்ட்டோட இது ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் E0 ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் இஸ் 2E0 ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 120 எடுது மைனஸ் half. ஸோ இது கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் மைனஸ் E0 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு E0 square under root இது minus E0 square 2E0 square போட்டு E0 square which is equal to E0. So the resultant will have a magnitude of E0 and going at an angle of 60 degree with this vector or 60 degree with this vector. So இதை நம்ம இந்த ரெண்டு வெக்டரை நம்ம சிங்கிள் வெக்டரை கன்வெர்ட் பண்ணிடுவோம். 60 டிகிரினா எப்படி வரும்? So this will be E0 with this one, another vector இப்படி ஒன்று E0 இந்த வெக்டர், இது ரெண்டே ஆக்கி ஒன்றாக்கி இப்படி போயிடுறோம். பிகாஸ் இது 120னா 16 எக்ஸாக்ட்லி இந்த வெர்டிக்கல் டைரெக்ஷன் இந்த அலாங் த வெர்டிக்கல். ஸோ E0, ஸோ ஒன்று இந்த பக்கம் போகுது சேம் மேக்னிடியூட், ஒன்று இந்த பக்கம் போகுது E0 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் E0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் டியூ டு ஆல் சிமிலர் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அட் த சென்டர் ஆஃப் எனி ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர், சர்க்கிளாக இருக்கட்டும், ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், ஹெக்ஸாகான், பென்டகான், எதுவாக ஸ்கொயர் எதாக இருக்கட்டும், ஸோ சிமிலர் சார்ஜ் எக்ஸாக்ட்லி சேம் சார்ஜ் நம்ம ஆல் த வெர்டிசஸில் வச்சு சென்டரில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னு பார்த்தோம்னா சப்போஸ் சிமிலர் சார்ஜ் வைக்கிறோம், -1 கூலும், -1 கூலும், -1 கூலும், -1 கூலும் சென்டரில் வைக்கிறோம். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சேம், திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சேம், திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் சேம், திஸ். ஸோ அட் தி சென்டர்
ப்ளஸ் q இருக்கதை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் வில் ட்ரை டு புல் திஸ் ஒன். ஏன்னா இது பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். அட் திஸ் பாயிண்ட் வி வாண்ட் டு நோ. ஸோ this charge will try to pull this and this one. This will pull this one. This will pull this one. This is negative, positive. அதை இங்கே புல் பண்ணோம். ஸோ இதோட மேக்னிடியூட் சேம். ஸோ இது ரெண்டும் ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். இதோட மேக்னிடியூட் ரெண்டையும் ஒன்றை கேன்சல் பண்ணி. ஏன் மேக்னிடியூட் கேன்சல் சேம்னா 1/4πε0 into சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். எல்லாத்தோட மேக்னிடியூட் சேம், பட் ஆல் ஆர் ஈக்குவல். இப்படி வருது ஒன்று இப்படி வருது. ஸோ ஒன்று கேன்சல் பண்ணோம். ஸோ important conclusion competition vanduna equal charge kept up to any geometric figure, regular geometric figure, the net electric field at the center is equal to 0. So இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ரெகுலர் ஜியோமெட்ரிக் ஃபிகர் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் டியூ டு ஈக்குவல் அண்ட் சிமிலர் சார்ஜ் ஏ ப்ளஸ் கியூ இந்த 4 சார்ஜினாலே சென்டரில் 0 வரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் இஸ் ஈக்குவல் டு 0 அட் த சென்டர். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இதுவும் ஒரு ரெகுலர் ஃபிகர். -10 -10 ஸோ சிமிலர் அண்ட் ஈக்குவல் சார்ஜஸ், ஆல் சிமிலர் சார்ஜஸ், ஈக்குவல் சார்ஜஸ். அட் த சென்டர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. இது பென்டகோனில் அட் த சென்டர், சப்போஸ் அட் த சென்டர் இஃப் யூ ஹேவ் -q, இங்கே -q, இங்கே -q, இங்கே -q, இங்கே -q. இதுதான் அட் த சென்டர் த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. கண்டிஷன் என்னென்னா, சென்டரில் டியூ டு சிமிலர் அண்ட் ஈக்குவல் சார்ஜஸ் electric field due to this one, due to this one, due to this one, due to this one, due to this one at this center is equal to 0. So in here, suppose a straight line வச்சுருந்தோம், இங்கே ஒரு சார்ஜ் ரெண்டு ஈக்குவல் அண்ட் சிமிலர் சார்ஜஸ் at the சென்டர்னா இங்கே the r distance, இங்கே the r distance. at the center electric field and net is equal to 0. இந்த நியூமெரிக்கலில் நாட் சிமிலர் சார்ஜ் டைப் ப்ராப்ளம். இது ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரில் இந்த இடத்துல 4q சார்ஜு, இங்கே -2q சார்ஜு, இங்கே 3q சார்ஜு, இங்கே -q சார்ஜ் வச்சுருக்காங்க. நம்ம இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஸோ இது ஆல் ஆர் நாட் ஈக்குவல் அண்ட் சிமிலர் சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் 0வாக இருக்காது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட நம்ம ஈக்குவேஷன், ஸோ இதை வச்சுக்கோங்க. திஸ் இஸ் 0.1னா, ஸோ திஸ் வில் கிவ் யூ எலக்ட்ரிக். இது மேலே இது ப்ளஸ் டெஸ்ட் சார்ஜ், பாசிட்டிவ் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ், இது +4q சார்ஜு. ஸோ இது மேலே இப்படி ஒரு ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் கொடுக்கும். E1ன்னு வச்சுக்கோங்க, டியூ டு 4q. ஸோ E1 எப்படி வரும்? ஸோ E1 is equal to 1/4πε0. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம டின்னு வச்சுக்கிறோம். டியை கண்டுபிடிப்போம். இப்போ டியோட ஸ்கொயர் இன்ட்டு சோர்ஸ் சார்ஜ். இந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே சோர்ஸ் சார்ஜ் எவ்வளோது? 4q. ஸோ டியோட வேல்யூ எப்படி வரும்? சப்போஸ் டி இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா திஸ் இஸ் half the distance. இது ஏனா, இந்த சைடு ஏனா, இதோட half the distance. ஸோ திஸ் சைடு வில் பி a/2. இந்த சேம் டிஸ்டன்ஸாக இங்கே இருக்கும். ஸோ இது ஏனா, இந்த டிஸ்டன்ஸு a/2 இருக்கும். நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதை நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னா திஸ் வில் பி பைத்தாகரஸ் தியரம். ஸோ திஸ் ஸ்கொயர் தட் இஸ் a/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a/2 இதோட ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு d ஸ்கொயர். ஆர் d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a/2 ஹோல் ஸ்கொயரில் a ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் a ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை 2. ஸோ d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை 2. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? திஸ் d a ஸ்கொயர் பை 2. ஸோ we can calculate we have calculated d square is equal to a square by 2 or d is equal to a by √2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ d ஸ்கொயர். ஸோ இப்போ dனே வச்சுக்கோ நம்ம.
ஸோ இதை நம்ம எப்படி தான் E1 இஸ் ஈக்குவல் இது E1 டைரெக்ஷன் என்ன வரும் இது 4K ப்ளஸ்ஸு இந்த டைரெக்ஷனுக்கு எலாங் சி எலாங் இஃப் திஸ் கீப் இட் அஸ் ஏ எலாங் ஏஓ எலாங் ஏஓ ஸோ வெக்டர் ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ரெண்டாவது ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் ஸோ திஸ் இஸ் கே 4/4 கேன்னு வச்சுக்கிறோம் இன்ட்டு q by d square 4 into q by d square along EO. Same way E2 வெக்டர் கண்டுபிடிப்போம் E2னா சப்போஸ் இதை E2ன்னு வச்சுக்கோம் இதை 2ன்னு வச்சுக்கோம் B this is 0.2 so this is positive இது positive test charge so positive தான் இது இந்த பக்கம் கொடுக்கும் force that is E2 will be in this direction so E2 எப்படி இதெல்லாம் 1/4 pi epsilon naught k ன்னு எழுதிக்கோ into source charge எவ்வளவு 3q into 3q by d square எல்லாம் எங்கேருந்து வரும் ஸோ இந்த டைரெக்ஷனில் ஃப்ரம் B to O எல்லாம் BO so E3 so this is we call it 3.3 that is C so E3 என்ன வரும் E3 இது வந்து நெகட்டிவ் இங்கே டெஸ்ட் பாஸ் சார்ஜ் யூனிட் டெஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இது நெகட்டிவ் அப்போ E3 இந்த டைரெக்ஷனில் இருக்கும் இட் வில் pull it so E3 vector is equal to K into அதோட சோர்ஸ் சார்ஜோட மேக்னிடியூட் என்ன 2Q into 2Q by d square ஏன்னா d square வந்து சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இந்த வெர்டெக்ஸுக்கும் சென்டரில் இந்த வெர்டெக்ஸுக்கும் சென்டரில் இதுக்கும் சென்டர் டிஸ்டன்ஸ் இஸ் சேம் வேர் d is equal to a/√2 2Q d square டைரெக்ஷன் என்ன இருக்கும் எல்லாம் OC இந்த டைரெக்ஷன் இருக்கும் அண்ட் E4 எப்படி இருக்கும் E4 is equal to E4னா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் ஸோ இப்படி இருக்கும் E4 இந்த டைரெக்ஷனில் இருக்கும் ஸோ E4 is equal to K into magnitude என்ன Q இது சோர்ஸ் சார்ஜ் Q by d square along O2 ஸோ இதை Dன்னு வச்சுக்கோ along OD டைரெக்ஷன் ஸோ 4 ஃபோர்ஸஸ் இருக்குது எப்படி 4 சார்ஜஸ் இருக்குது எப்படி ஒன்று வந்து இது வந்து இப்படி கொடுக்குது ஒன்று இப்படி கொடுக்குது இன்னொன்று வந்து இப்படி கொடுக்குது ஸோ இதை நம்ம q by d ஸ்கொயரை நம்ம சேமாக வச்சுக்கிட்டோம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு k q by d square into 4 along this direction is along this direction in the force in the direction in the force in the direction that is k q by d square into 3 in this direction so ரெண்டே கேன்சல் அவுட் பண்ண எங்கே வரும் so this is இது கேன்சல் பண்ணால் இது kq d square into 3 kq d square by 4 this minus this பண்ணோம்னா the resultant will be like this that is resultant என்ன வரும் kq d square this into 4 இது ரெண்டே காமனாக வச்சுக்கிட்டோம் 4 minus 3 is equal to k q by d square in this direction ஏன்னா இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது இது பிகர் ஃபோர்ஸஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸஸ் அண்ட் த டைரெக்ஷன் வில் பி எலாங் பிகர் ஃபோர்ஸஸ் இதுதான் அதோட மேக்னிடியூட் ஸ்கொயர் அடுத்தது எப்படி இருக்குது ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது இது இப்படி இந்த பக்கம் இருக்குது இன்னொன்று வந்து இந்த பக்கம் இருக்குது இது எவ்வளோ வருது திஸ் இஸ் E4 எவ்வளோது E4 is equal to KQ by d square எல்லாம் ஓடி இந்த ஃபோர்ஸு ஸோ எல்லாம் OC என்ன வருது எல்லாம் OC வந்து KQ by d square into 2 ஸோ இது KQ d square into 1 இது KQ d square into 2 ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் which is equal to this minus this KQ d square காமன் எடுத்துட்டோம்னா 2 minus 1 is equal to KQ d square that is KQ
டி ஸ்கொயர் இன்ட்டு 2 இதில் கேக்யூ டி ஸ்கொயர் வருது -1 இதில் இன்ட்டு 1 இருக்கும் 2 - 1 இஸ் ஈக்குவல் டு கேக்யூ டி ஸ்கொயர். ஸோ இது பிக்கராக இருக்குது, இந்த டைரெக்ஷன் ரிசல்டன்ட் இருக்கும். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது கேக்யூ டி ஸ்கொயர், இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இதோட நெட்டு எப்படி எடுத்துக்கலாம், இதோட நெட்டை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இந்த டைரெக்ஷனில் கே கியூ பை டி ஸ்கொயர் நெட், இதோட நெட் வந்து இந்த டைரெக்ஷனுக்கு வித் மேக்னிடியூட் திஸ் மச். ஸோ இது ரெண்டோட நெட் எவ்வளோ வருது, இது ரெண்டோட நெட்டு மேக்னிடியூடு கேக்யூ பை டி ஸ்கொயர் இன் திஸ் டைரெக்ஷன். எப்படி வச்சுக்கலாம் நம்ம கே கியூ பை டி ஸ்கொயர் எலாங் த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 4 ஃபோர்ஸையும் நம்ம 1 2 3 4 ஃபோர்ஸையும் நம்ம 2 ஃபோர்ஸாக மாற்றிக்கிட்டோம். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ, 2 ஈக்குவல் வெக்டராக இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், ஆங்கிள் பிட்வீன் திஸ் 2 வெக்டர் இஸ் we can say theta. Theta எவ்வளோ வரும், see here. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ, திஸ் ட்ரையாங்கிள், ஏன்னா இதில் ஒன்று போகுது இதில் ஒன்று போகுது. ஸோ திஸ் இஸ் 45 டிகிரி, இது டோட்டல் 90 இருக்கிறதுனால திஸ் வில் பி 45, ஏன்னா இது ஸ்கொயரு. ஸோ திஸ் வில் பி ஆல்சோ 45, டோட்டல் வந்து 90. ஸோ 45 obviously this will be 90. So this will be 90, this will be 45, this will be 45. So this angle will be 90 degree, theta is equal to 90 degree. ரெண்டு ஈக்குவல் வெக்டர் இருக்குது, ரெண்டு ஈக்குவல் வெக்டர்னால் எங்கே போகும் ரிசல்டன்ட், ரிசல்டன்ட் வில் கோ இன் பிட்வீன், தட் இஸ் எக்ஸாக்ட்லி பைசெக்ஷன், தட் இஸ் அட் 45 டிகிரியில் த ரிசல்டன்ட் இ நெட் வில் கோ. எப்படி முன்னாடி 1 2 3 4 வெக்டர் 2 வெக்டர் ஆகணும், 2 வெக்டர் சிங்கிள் வெக்டர் ஆகட்டும். ஸோ த நெட் ஃபோர்ஸ் வில் கோ திஸ் வே, நெட் இ நெட். ஸோ த இ நெட் வில் கோ ஹியர், திஸ் இஸ் இ ஒன்று இந்த டைரெக்ஷனில் போவோம், இ நெட். ஸோ மேக்னிடியூட் என்ன வரும், மேக்னிடியூட் சேம், ஏன்னா மேக்னிடியூட் என்ன, ஸோ மேக்னிட் இ நெட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஃபஸ்ட் ஒன், தட் இஸ் இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், திஸ் வில் பி ஆல்சோ எக்ஸ், திஸ் வில் பி ஆல்சோ எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் வெக்டர் ஸ்கொயரோட மேக்னிடியூட் ப்ளஸ் 2 இன்ட்டு ஃபஸ்ட் வெக்டர் இன்ட்டு செகண்ட் வெக்டர் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் காஸ் 90 டிகிரி. த ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ வெக்டர் இஸ் 90 டிகிரி. ஸோ காஸ் ஆஃப் 90 is 0 is equal to 2x square. 2x square under root is equal to root 2x. What is x? X is equal to root 2 into q by d square. So E net oda magnitude is equal to 2 root 2 into k in the 1 by 4 pi epsilon naught into q is equal to same q. D square என்ன வரும், d square is equal to a square by 2. It's equal to e square is equal to a square divided by 2 மேலே போயிடும். So this will become 2 root 2 into 1 by 4 pi epsilon naught into q by a square. So இதோட net electric field ஓட magnitude, net electric field due to all these 4 charges at this point is equal to அதோட magnitude வந்து 2 root 2 1 by 4 pi epsilon naught q into d square, and direction will be in this direction.